நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். நமது 12 ராசி நேயர்களுக்கும் இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, இந்த மாற்றங்கள் மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்களை தொடங்கலாம், என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சொல்ல போகிறது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாத பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான். ஒரு ராசிக்கும் கிரகங்களின் அடிப்படை, அதாவது கோச்சார ரீதியான கிரகங்கள்னு சொல்லுவோம். ஸோ கிரகங்களின் அடிப்படையில் மேச ராசி முதல் மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது நம்ம கோச்சார பலன்களை கூறுகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக குறைந்தது ஒரு 20-30% உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள், அதாவது முன்னேற்றமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, சில விஷயங்களில் தடங்களோ பிரச்சனைகளோ ஏற்படுவதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதக ரீதியாக 20-30% உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பது உண்மை. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி ஒன்று இருக்கும். நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த வருடம், மாதம், பிறந்த ஊர், இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா ஜனனகால ஜாதகம் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுவோம். அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக துல்லியமாக உங்களுக்கு கணக்கிட்டு கூற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த கோச்சார பலன்கள் மூலமாக என்னென்ன விஷயங்களில் மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்போ நம்ம ஒரு இந்த மாதம் புதுசாக ஏதாவது தொடங்கலாம்னு நினச்சிக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு புதுசாக வீடு வாங்கலாமான்னு நினைக்கலாம். மேபி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த ஆசைகளுடைய செயல்பாடு இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கின்றன என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறோம். கட்டாயமாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஜோதிடம் சம்பந்தப்பட்ட மிக துல்லியமான கணக்குகளை கிரக ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு கணக்கிட்டு தருகிறேன். கிட்டத்தட்ட 13 வருட காலமாக ஜோதிடத்துறையில் பயணித்து வருகிறேன். இன்னும் படித்து கொண்டிருக்கிறேன் கூட சொல்லலாம். ஏன்னா ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல். அந்த கடலை கற்றுக்கொண்டேன் என கூறுவது என்பது அந்த அளவுக்கு சாத்தியம் அல்ல. யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஜாமுவானாக இருந்தாலும் சரி, இன்னும் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அதே போல் அடியனும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் நான் கற்றறிந்த சில விஷயங்களை உங்களுக்கு மாத பலன்களாக, கோச்சார ரீதியான மாத பலன்களாக தருகிறேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களின், கோச்சார கிரகங்களின் அடிப்படை எப்படி இருக்கிறது, அதாவது மேச ராசி முதல் மீன ராசி வரை எந்தெந்த ராசிகளில் ஜூலை மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம். மேச ராசியில் மேச ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி வரையும் மேச ராசியில் அமர்ந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கு இடம்பெறுவார். அப்போ 12ஆம் தேதி வரையும் செவ்வாய் பகவான் மேச ராசியிலும், அதே போல் நமது குரு பகவான், அதாவது அனைவருக்குமே மிக பிடித்தமான கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவானை தான் நம்ம ரொம்ப விரும்புவோம். ஸோ அதை ஒரு சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். சுப கிரகமான குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறார் என்ன பார்க்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா சூரிய பகவானை வச்சு தான் ஒவ்வொரு மாத பலன்களுமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். சூரிய பகவான் தான் தலைமை கிரகம். நவகிரகங்களின் அதிபதியாக விளங்குவரே சூரிய பகவான் தான். ஸோ சூரிய பகவான் மிதுன ராசியில் 17ஆம் தேதி வரையும் மிதுன ராசியில் அமர்ந்திருப்பார். 17க்கு அப்புறம் சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயணிப்பார் என பார்க்கிறோம். தமிழ் மாதம் என்னைக்கு பிறக்குதோ அந்த மாதம்தான் சூரிய பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து செல்வார் என்பது உண்மை. ஸோ அப்போ இந்த ஜூலை மாதத்தில் ஆனி மாதம் ஓடிக்கிறது. இந்த ஆனி மாதமானது 32 நாட்கள் இருக்கும். ஸோ இந்த ஆனி மாதத்தில் 32 நாட்கள் இருக்கிறனால சூரிய பகவான் 17 நாட்கள் வரையும் மிதுன ராசியில் அமர்ந்திருப்பார். ஏன்னா இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ராசி அப்படின்னு சொல்லுவோம் மிதுன ராசி. ஏன்னா ஆனி மாதம் என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் தமிழ் மாதத்தில் 32 நாட்கள் உண்டு. இது தமிழ் மாத பலன்கள் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்போம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் சூரிய பகவான் கொஞ்சம் அதிக நாட்கள் இருப்பார். அப்படிங்கும்போது கடகராசிக்குள் அவர் 18ஆம் தேதியிலிருந்து பயணம் செய்வார் என்பது பார்க்கிறோம். சரி, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசி தான். சூரியனோடு சேர்ந்த சுக்கிரன் கிட்டத்தட்ட 7ஆம் தேதி வரையும் சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து பயணிப்பார் மிதுன ராசியில். அப்புறம் 7ஆம் தேதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள் பயணிப்பார் என பார்க்கிறோம். ஸோ அதே போல் புதன் பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட 18ஆம் தேதி
மேல் அவர் கடகராசிக்கு பயணித்துட்டு அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு மாறுகிறார். கன்னி ராசியில் கேது பகவான். கேது பகவான் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பயிற்சியானவர் அதே கன்னி ராசிக்குள்ளே உட்காந்துருக்காரு. ஸோ கன்னி ராசியில் கிட்டத்தட்ட வந்து நவம்பர் மாதத்துலேருந்து 1.5 வருட காலம் கேது அங்கே தான் அமர்ந்திருப்பார். எப்பவுமே கேது பகவான் எங்கே அமர்ந்திருக்காரோ அதுக்கு எதிர் திசையில், அதாவது அதனுடைய 7ஆம் பாவகத்தில் ராகு அமர்ந்திருப்பார் என பார்க்கிறோம். ஸோ அப்போ ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் என பார்க்கிறோம். இதில் இந்த சனி பகவான் இருக்கார் பார்த்தீங்களா, சனி பகவான் வந்து கிட்டத்தட்ட இப்போ கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் வக்கர நிலையில் அமர்ந்திருக்கிறார். கும்ப ராசியில் வக்கர நிலையில் அமர்ந்திருக்கிறார் என பார்க்கிறோம். ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படை சந்திர பகவானை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்களின் அடிப்படையில் நம்ம வந்து பலன்களை கணித்து குறிப்பிடுகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக அறிந்து கொள்ளலாம் என கூறுகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ரிஷப ராசி நேயர்களுக்கு ஜூலை மாத பலன்கள் எவ்வாறு நன்மைகளை வழங்கப் போகின்றன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நவ கிரகங்கள் தன்னுடைய இடம் மாற்றத்தின் அடிப்படையில் தான் நம் ஜோதிட பலன்கள் மாத பலன்கள் கணித்து வருகிறோம் என்பதை பற்றி பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த ரிஷப ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இருக்கின்றன. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் ரிஷபராசியில் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மிருகசீஷ நட்சத்திரம், செவ்வாய் பகவானின் நட்சத்திரம் 1, 2 இந்த 2 பாதங்களுமே ரிஷபராசியில் இருக்கின்றன. ரிஷபராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். ரிஷபராசியில் மிக ஒரு உச்சம் பெற்ற கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவானாக பார்க்கிறோம். சரி, ஓகே. இப்போ இந்த ரிஷபராசியில் ஜூலை மாத பலன்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த பல மாதங்களாக கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதத்துலேருந்தே ஒரு விஷயத்தை செய்யன்னு நினச்சிருப்பீங்க. செய்யன்னு எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அதில் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன மன அழுத்தம் இருக்கலாம், அல்லது அதில் ஏதாவது சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கலாம். அந்த தடைகள் விலகி ஒரு தோய்வு நிலையிலிருந்து வெளியே வந்து நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சியில் நீங்கள் சரியான பாதையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு காலகட்டமாக இந்த ஜூலை மாதத்தை ரிஷபராசிக்காரர்கள் எடுத்துக்கொள்ளலாம். மனதில் உள்ள குழப்பங்கள், கவலைகள் என்ற சூழ்நிலை விலகி நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அந்த நிலையை நீங்கள் வெற்றிகரமாக அடைவதற்கான ஒரு சூழ்நிலை ஜூலை மாதத்தில் உங்களுக்கு கிரகங்கள் அள்ளி கொடுக்கின்றன என்று பார்க்கிறோம். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மத்தியமமான பலன்கள் இருக்க தான் செய்யுது. ஸோ ஆனால் அந்த பொருளாதார தடைகள் என்று கிடையாது. அதாவது பொருளாதாரம் வந்து எனக்கு இல்லை, நான் ஒரு விஷயத்த செய்ய நினைக்கேன், அது செய்ய முடியல அப்படிங்கிறத விட செய்வதற்கான ஒரு சூழ்நிலைகளை பொருளாதாரம் உங்களுக்கு உறுதியாக கிரகங்கள் கொடுக்கின்றன. அப்போ ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளை வாங்காட்டியாச்சும் அதுக்கு ஈக்குவலாக ஒரு பொருளை வாங்குறதுக்கான விஷயமாச்சும் உங்களுக்கு பொருளாதாரம் இருப்பதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம். அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன், நான் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக வந்து வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன், வண்டி வாகனங்கள் வாங்கலாமா, அந்த யோகங்கள் எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. ஏதாவது வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் புதிய வண்டிகளோ அல்லது பழைய வண்டிகளோ நீங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள், ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க எப்போயுமே வந்து புதிய வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. தன்னுடைய செயல்பாடு எப்பவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அதாவது நேச்சுரல் ஆஃப் அழகுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறது தான் ரிஷபராசிக்காரங்களோட ஆக்டிவிட்டீஸ். அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் அதிகமாக இருக்கிறது. சில நேரங்களில் பொருளாதாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நீங்கள் பழைய வண்டியும் வாங்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் உங்களுக்கு மனதுக்கு பிடித்தமான ஒரு பழைய வண்டிகளும் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலைகள் கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன. அதேபோல் கனவு மனைவிக்குள்ள சின்ன சின்ன தடுமாற்றங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து ஒரு முற்றுப்புள்ளி, அதாவது ஒரு மாற்றமான ஒரு சூழ்நிலைகள், ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன என்பதை பார்க்கிறோம். அதேபோல் தந்தை வழி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குது,
தந்தை மூலமாக பணம் வர மாட்டீங்க, அல்லது அப்பா மூலமாக வரக்கூடிய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா, இந்த மாதத்தில் அந்த சொத்து பிரச்சனைகளுக்குரிய விஷயங்கள் உங்களுக்கு விலகி நல்ல விதமான ஒரு மாற்றங்களை கொடுக்கும். அதுக்கு சரியான ஒரு நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன என்று பார்க்கிறோம். அதேபோல் யாத்திரை சம்பந்தப்பட்ட கோவில்கள், அதாவது வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு இறை வழிபாடுக்காக யாத்திரை செய்ய நினைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிக ஒரு சிறப்பான ஒரு மாதமாக, வழிபாடுகளுக்கு மிக உகந்த மாதமாக கருதப்படுகிறது. ஏன்னா ஜூலை மாதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆனி மாதமும் இருக்கும், ஆடி மாதமும் இருக்கும். இந்த ஆனி ஆடினாலே ஆன்மீகத்துக்கு மிக ஒரு பற்று உள்ள மாதமாக எடுத்துக்கிறோம். அம்மன் வழிபாடுக்கு ஆனியும் ஆடி மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவராக இருக்கும். ஸோ அப்படி நினைக்கும்போது உங்களுக்கு ஆன்மீக வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஏற்றமான ஒரு சூழ்நிலைகளை, மிக ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை கொடுக்க போகிறது. அதே போல் அழகு சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்யும் பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லது கடை வச்சு விற்பனை செய்யும் ஆண்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்குமே பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அழகு சார்ந்த விஷயங்கள், அதாவது நேச்சுரல் ஆஃப் அழகு சம்மந்தப்பட்ட விஷயம்னாலும் சரி, எந்த விஷயத்தையும் அழகாக நேசிக்கும், அழகை வைத்து பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பயணிக்கும் நமது ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு இரட்டிப்பான ஒரு லாபத்தை கிரகங்கள் அள்ளி கொடுக்கின்றன என்று பார்க்கிறோம். ஸோ இந்த ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 20ஆம் தேதி மதியத்துக்கு மேலே சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து 20, 21, 22 மதியம் வரையும் உங்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஸோ இந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் நிதானமாக முடிவெடுத்து செய்யணும். புதிய முயற்சிகள் எடுப்பதாக இருந்தால் கொஞ்சம் தள்ளி போட்டு ஒரு தடவைக்கு 2 அந்த நாளில் கண்டிப்பாக அந்த முயற்சியை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து முடிவெடுத்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதில் உள்ள தடைகளை விலக்கி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு கருதப்படுகின்றன என பார்க்கிறோம். ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் ரிஷபராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம், கோவில், பக்கத்தில் உள்ள கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வது மூலமாக இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற தடைகள் மற்றும் பிரச்சனையிலிருந்து நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை பெறுவீர்கள் என கூறுகிறேன். தற்போது நீங்கள் பார்த்த இந்த பொது பலன்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ள விஷயமாக இருக்கும் என எதிர்பார்க்கிறேன். ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் கேள்விகள், உங்கள் மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன விஷயங்கள் செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கலாம். நம்ம எப்படா இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வருவோம், கடன் பிரச்சனையிலேருந்து, கணவன் மனைவி ஒற்றுமையிலேருந்து, ஏகப்பட்ட விஷயங்களில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு சரியான தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, விருப்பப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். ஸோ கால் போகலைன்னா, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம ஆன்லைனில் ஜாதகம் சொல்லியிருக்கனால ஸோ உங்களுக்கு வந்து கால் சில நேரங்களில் போகாமல் இருக்கலாம். அதே போல் நம்ம வந்து மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு இந்த மந்த்து வந்து நம்ம கிளம்புறோம். ஸோ அப்போ கால் உங்களுக்கு வரலைனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கால் போகலைனாலும் கவலைப்பட வேண்டாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க, ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி போட்டு விடுங்க. ஸோ உங்களுக்கான ஜாதகம் பார்ப்பதற்கான நேரம், கட்டணம் என்பதை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் திரும்ப வந்து கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையத்திலேருந்து உங்களுக்கு திரும்ப ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு ஜாதக ரீதியான பலன்களை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்க ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் உறுதுணையாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன். அதே போல் நிறைய பேர் கேட்காங்க, சாமி எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியல, எங்கள் வீட்டில் வந்து குறித்து வைக்கலை, அப்போ எனக்கு ஜாதகம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்காங்க. ஸோ அப்படி கேட்குறவங்களுக்கு கட்டாயமாக சொல்கிறேன், வந்து பார்த்துக்கோங்க. பிரசன ரீதியாக வெத்தலை பிரசனம் மூலமாக பார்க்கலாம். நீங்கள் கேட்குற கேள்வியின் நேரத்தையும் அடிப்படையாக கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். கடந்த கால நிகழ்வுகளையும் எதிர்கால வாழ்க்கையும் மிக துல்லியமாக கணிக்கிட முடியும் என்பது உண்மை. ஸோ அதே போல் வாஸ்து ரீதியாக உங்கள் வீடோட வாஸ்து பார்த்தோம்னா நீங்கள் எந்த வருடத்தில் உள்ளே போனீங்க, எந்த வருடத்திலேருந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது, என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திச்சிங்க அப்படிங்கிறத உங்களுடைய வாஸ்தை வைத்து மிக துல்லியமாக உங்களுக்கு ஜாதக பலனை கூற முடியும் என கூறிக்கொள்கிறேன். ஸோ கால் போகலைனாலும் கவலைப்பட வேண்டாம்.
ஏன்னா வெளிநாடுகள்லாம் நம்ம போகிறனாலும் உங்களுக்கு கால்ஸ் வராமல் இருக்கும். நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து தர நான் காத்திருக்கிறேன். வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.